வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே, யூடியூப் நேயர்களே, மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் நவக்கோள்கள் பஞ்சபூதங்களின் துணையுடனும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரக சாட்சாத் குருவே சரணம் நமக. நாம் தேடல்களில் பல வகையான தேடல்களை நாம் இங்கே தொடர்ந்து பார்த்து கொண்டு உள்ளோம். அந்த வகையில் ஜோதிடத்தின் ஒரு பகுதியாக பஞ்சபூதங்களும் நவக்கோள்களும் இயக்கங்கள் இயங்கிக் கொண்டுள்ளன. ஒன்றுக்கொன்று சம்பந்தம் உள்ளது. நவக்கோள்களுடைய பஞ்சபூதங்களுடைய கட்டுப்பாடு நாம் மனித இனம் இயங்கிக் கொண்டுள்ளோம். 6 அறிவுள்ள மனித இனத்தை தவிர மற்ற எந்த ஜீவராசிகளும் பிரபஞ்சத்தில் இயற்கையுடன் ஒன்றி அதன் வழியில் வாழ்நாளை கழித்து கொண்டுள்ளன. ஆனால் 6 அறிவுள்ள நாம் பிரபஞ்சத்தில் மனித இனம் மட்டுமே அந்த பஞ்சபூதங்கள் நவக்கோள்களின் பஞ்சபூதங்களின் இயற்கை விதியை மீறி அவரவர்களுடைய நவீன தொழில்நுட்பம் மற்றும் பிரபஞ்சத்தில் இயற்கையின் விதியை மீறி அந்த இயற்கைக்கு முரணாக நடக்க ஆரம்பித்து உள்ளது. நாம் சமீப காலமாக பஞ்சபூதங்களினுடைய பாதிப்புகளை நாம் பார்த்து கொண்டு உள்ளோம். இந்த இயற்கையின் விதியை மீறி நடைபெறும் நிகழ்வுகளினால் வந்த ஒரு விளைவுகளே என்று பஞ்சபூதங்களினுடைய எதிர் விளைவுகள் என கூறினால் மிகையாகாது. எனவே பஞ்சபூதங்களின் கட்டுப்பாடை மீறி விதியை மீறி மனித இனம் மட்டுமே செயல்பட்டு கொண்டு உள்ளன என்பது உண்மை. சமீப காலமாக நாம் இதனை கண்கூடாக பார்த்து கொண்டு உள்ளோம். எனவே பூமி என்று கிராவிட்டி, பூமிக்கு சில ஈர்ப்பு விசைகள் உள்ளன. ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் மனிதனை எடை இழக்கின்றான். எனவே அந்த ஈர்ப்பு விசைகள் குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் பூமியை நோக்கி அந்த பொருள் வராது. எனவே மதிப்பு இழப்பு அல்லது எடை இழப்பு ஏற்படும். பஞ்சபூதங்களுக்கு வேடி என்பது கிடையாது. அவர்களுக்கு தடையும் செய்ய முடியாது. பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆனால் 6 அறிவுள்ள மனித இனம் மட்டும் அதற்கு வேலி போட முயற்சிக்கிறது, தடைகள் ஏற்படுத்த முயற்சிக்கிறது, கட்டுப்பாடுகளை மீறுகிறது. அதே சமயம் ஒரு போலியான பரிகாரங்கள் என்று ஒரு போர்வையை செய்ய தலைப்பட்டு அதற்காக பஞ்சபூதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் பரிகாரங்கள் அதை அடையுமா என்றால் அந்த பஞ்சபூதங்களும் நவக்கோள்களினுடைய சக்தியை பூமிக்கு கொண்டு வறுமையுடைய மனித 6 அறிவுள்ள மனித சக்தியினால் உண்டாக்கப்படும் இந்த பரிகாரங்களும் அந்த நவக்கோள்களுக்கோ பஞ்சபூதங்கள் வழியாக செல்லுமா என்றால் செல்வதாக கூறி ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்கி கொண்டு உள்ளார்கள் என்பது மிகவும் வருந்தத்தக்கதாகும். எனவே 6 அறிவுள்ள மனித இனத்தால் அந்த நவக்கோள்களை சென்று அடையும் என்ற கூற்று ஏற்புடையதாக இல்லை என்பது எமது தனிப்பட்ட அபிப்பிராயம் ஆகும். எனவே மூல நூல்கள் மற்றும் ஜோதிடம் மற்றும் ஆதிகால ரிஷிகள் முனிவர்கள் இதுவே வானவியல் சாஸ்திரத்தை முழு நேரமாக ஆய்வு செய்து நமக்கு விட்டு சென்ற சில பகுதிகளில் அதனை நாம் பின்பற்றி வருகிறோம் என்பதுதான் உண்மை. எனவே பஞ்சபூதங்களுக்கு தடை ஏற்படுத்தவோ கட்டுப்பாடுகள் விதிக்கவோ வேலி போடவோ முடியாது. பஞ்சபூதங்கள் அதனுடைய இயக்கத்தில் தான் இயங்கும். பஞ்சபூதங்களினுடைய வழியில் நாம் குறிப்பிட்டால் அதனுடைய விளைவுகளும் அதனுடைய விடைகளும் நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பது சமீப காலமாக நடைபெற்று கொண்டுள்ள சமூகத்தில் நடைபெற்று கொண்டுள்ள பிரபஞ்சத்தில் நடைபெற்று கொள்ள ஒரு நிகழ்வுகள் ஆகும். இதனை மனித இனம் சிந்திக்க வேண்டும். இது விழிப்புணர்ச்சிக்காகவும் யாரையும் குறை கூறியோ யாரையும் மனதை புண்படுத்தவோ வெளியிடப்பட்ட பதிவு அல்ல என்பதை இங்கே நாம் கூறிக்கொண்டுள்ளேன். எனவே பஞ்சபூதங்களுக்கும் நாம்
கட்டுப்பாடுகள் தலையும் வேலியும் விதிக்க முடியாது என்பது உண்மை, 100% உண்மை. மனிதம் இனம் பிரபஞ்சத்தில் முயற்சி செய்கிறது. முயற்சி வெற்றி பெறுமா தோல்வியுறுமா என்பது அதனுடைய தொடர்ந்து வரக்கூடிய விளைவுகள், பஞ்சபூதங்களால் வரக்கூடிய அதன் இடத்தை நாம் ஆக்கிரமித்து கொண்டு பஞ்சபூதங்களினுடைய வெற்றிடங்களை நாம் ஆக்கிரமித்து கொள்வதும், பஞ்சபூதங்களினுடைய அதனுடைய பாதையில் நாம் குறுக்கிடுவதும் ஒரு ஏற்புடையதாக எமக்கு படவில்லை. எனது மனதில் பட்ட சில விஷயங்களை இங்கே நான் வெளிப்படையாக கூறுகிறேன். எனவே பஞ்சபூதங்களினுடைய வழியில் குறுக்கிடுவதும், பஞ்சபூதங்களினுடைய விதிகளையும் அதன் வழியில் நாம் குறுக்கீடு செய்வதும், அதன் வழியில் நாம் அதனை ஆக்கிரமிப்பதும், அதன் வழியில் நாம் குறுக்கீடு செய்வதும் இயற்கைக்கு மாறானது. எனவே இயற்கைக்கு மாறாக நம் மனித இனம் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைவும் தோல்வியில்தான் முடியும் என்பது எனது தனிப்பட்ட அபிப்பிராயம் ஆகும். எனவே இந்த வகையில் எனது சிந்தனையில் தோன்றிய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் பௌதிக வேதியியல் கண்டுபிடிப்புகள் ஆக்க சக்தியாக கண்டுபிடிக்கப்பட்டவை அழிவு சக்தியாகவும் மாறும் என்ற விதி அனைவரும் அறிந்தது. எனவே நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி பௌதிக வேதியியல் கண்டுபிடிப்புகள் ஆக்க சக்திக்காக உருவாக்கப்பட்டவை அழிவு கையாள ஆறறிவுள்ள மனித இனம் முயற்சி செய்யும் பொழுது அதனுடைய விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என்பதும். எனவே வேதியியல் பௌதிக தொழில்நுட்ப வளர்ச்சி ஆக்கப்பூர்வமாக நவீன கண்டுபிடிப்புகள் ஆக்க சக்திக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டவை. எனவே அதை அழிவு சக்திக்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த பதிவு பொறுப்பதையும் புண்படுத்தவோ எவரையும் குறை கூறவோ விழிப்புணர்ச்சிக்காகவும் சிந்தனைக்காகவும் வெளியிடப்பட்டது என்பதை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்தி பொதுவான கருத்து ஆகும். நன்றி, வணக்கம். மீண்டும் தொடரும். வாழ்க வளமுடன். நன்றி.